யாவும் சிவமே, சிவமே யாவும். சிவநேய பேரவையின் மார்கழி விழா 12வது நாள். இன்றைக்கு நிகழ்ச்சி துவங்குவதன் சார்பாக சாமி கோவிந்தராசனார் அவர்கள் இறைவணக்கம் பாடுகிறார்கள். பிடியதன் ஒரு ஊமை கொளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. சிதம்பரம். நமச்சிவாயம். இன்றைய சொற்பொழிவில் கதாநாயகர் கைலைமணி ஈரே ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் ஆதம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கிறார். உலகத்தின் அச்சாக விளங்கும் திருத்தலமான சிதம்பரத்தை பூர்வீகமாக கொண்ட இரா ரத்தின சபாபதி திருமதி விஜயாம்பாள் தம்பதியரின் மகனாக 1945 சிதம்பரத்தில் பிறந்தவர். சிதம்பரம்னா எவ்வளவு மேன்மையான இடம், அந்த இடத்திலே உதிப்பதற்கு பெரும் பேறு அடைந்திருக்க வேண்டும். அந்த பேரை இந்த அன்பர் பெற்றிருக்கிறார். இவர் பிஎஸ்சி அக்ரி பட்டம் பெற்றவர். வேளாண் துறையிலே 67 முதல் 71 வரை பணியாற்றிய பின் 71 2001 வரை கனரா வங்கியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். சிதம்பரம் கே சம்பந்தம் அவர்கள் மதுராம்பாள் தம்பதியரின் மகளான திருமதி ஆண்டாள் அவர்கள் 4/6/1973 திருமணம் புரிந்து கொண்ட பின்பு அவரும் இவரும் சைவ நெறியிலே தழைத்து அவரும் சொற்பொழி ஆற்றுகிறார். நம்ம அரங்கத்திலே சிவநேய பேரவையிலே அவரும் இந்த இடத்திலே சொற்பொழிவாற்ற இருக்கிறார். இவரும் இப்பொழுது அவருடைய சொற்பொழியும் கேட்க இருக்கிறோம். இவர்களுக்கு சந்திரவதனா என்ற மகளும் சுரேஷ்குமார் ரத்னகுமார் என்ற இரு மகன்களும் உள்ளனர். பன்னிரு திருமறை மன்றம் நந்தீஸ்வரர் ஆலயம் அமைப்பில் பங்கு பெறுவதுடன் சிவநேய பேரவையிலும் மிக்க ஆர்வத்துடன் பங்கு கொள்பவர். இவர் கீர்த்தி திருவகல் விளக்க உரை, சிவபுராண விளக்க உரையை எழுதி பதிப்புக்கு தயாராக வைத்திருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் மாத இதழ் போன்ற ஆன்மீக இதழ்களிலே நிறைய எழுதி கொண்டிருப்பவர். திருமுறை முற்றோதல், சொற்பொழிவு மற்றும் சிவன் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு. இவர் சிவநேய பேரவையை கௌரவப்படுத்தி அவருக்கு சேக்கிழார் தாச மாமணி என்ற பட்டமும் வழங்கி இருக்கிறது. ஏனென்றால் சேக்கிழார் பேரில் அவருக்கு அவ்வளவு உயிர். அவர் எப்போ பேசினாலும் சேக்கிழாரை எடுத்து ஒரு வரியாவது சொல்லாமல் அவர் விடுவதில்லை. அதனால் அவருக்கு இம்மன்றம் சேக்கிழார்தாச மாமணி என்ற விருதளித்து பெருமை சேர்த்து இருக்கிறது. அந்த பெருமை கொண்ட நல்ல நண்பர் அறிஞர் இப்பொழுது பேச இருக்கிறார். அவர்களிடம் ஒலிபெருக்கை கொடுத்துவிட்டு நான் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அரியானை கந்தனர்தம் சிந்தையானை அருமறையை அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனைகடலை குறவளையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாள்
எல்லாம் பிறவாக நாளே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாய தில்லை அம்பலவன் திருவடிகளை தொழுது வணங்குகிறேன். இவ்வாலயத்திலே அமர்ந்து அருள் எல்லோ அடியவர்கள் அனைவருக்கும் அருள் செய்து கொண்டிருக்கும் சர்வ மங்களாம்பிகை உடனாய தர்மலிங்கேஸ்வரர் தொழுது வணங்குகிறேன். சைவ நெறியை நமக்கு வழிகாட்டி நிற்கின்ற குருமகா சன்னிதானங்களுடைய பொற்பாத கமலங்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி மார்கழி மாதத்திலே 30 நாளும் இவ்வாறான நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே இருந்து இங்கு இந்த நிகழ்ச்சி அத்தனையும் ஏற்பாடு செய்து நம் முன்னே அமர்ந்திருக்கின்ற ஈசனேசன் மகஸ்ரீ அவர்களுக்கும் அவர்களுடன் பணிபுரியும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் விட்டு இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி இந்த கோயிலிலே ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது, அதை செவிமடுத்து கேட்போம் என்று இங்கு வருகை புரிந்துள்ள அடியவர்கள் அனைத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆலயத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நமக்கு ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்த இந்த ஆலய நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயத்தில் நடத்துவது என்பது நிர்வாகத்தை பொறுத்தது. அந்த நிர்வாகிகள் இம்மாதிரி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு அவாவுடன் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய என்னுடைய மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடைய ஒரு சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். இன்று திருவம்பாவையிலே 12வது பாடலை பற்றிய விளக்கத்தை சொல்லுமாறு ஐயா அவர்கள் படித்துள்ளார்கள். அந்த விளக்கத்திற்கு முன்னதாக ஒரு சிறிய முன்னுரையுடன் நான் ஆரம்பிக்க எண்ணுகிறேன். இப்போ இந்த மார்கழி மாதத்திலே நாம் திருப்பாவை திருவம்பாவை நிகழ்ச்சிகளை நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சிறிது அந்த இரண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன, விளக்கம் என்ன என்பதை சொல்லிவிட்டு நான் என்னுடைய தலைப்பிற்கு செல்கின்றேன். திருப்பாவை என்பது 30 பாடல்களை கொண்டது. ஆண்டாள் அவர்கள் பாடியது சிறப்பான பாடல்கள். நம்முடைய திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்பது மாணிக்கவாசகர் அருளியது. ஆனால் இந்த பாடலை பாடுவது இறைவனை வணங்குவது என்பது இந்த திருவாதிரை ஆதிரை நாள் நிகழ்ச்சி. இது ஒரு 10 நாள் மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஸோ நம்முடைய இந்த திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை நிகழ்ச்சிகள் நம் மார்கழி மாதம் முழுவதுமே கொண்டாடினாலும் சிறப்பான நிகழ்ச்சி, தேவர்கள் வணங்கிய நிகழ்ச்சி. அடியவர்கள் வணங்குகின்ற அந்த நாள் எது என்றால் திருவாதிரையை ஒட்டி வருகின்ற அந்த 10 நாட்கள். அந்த 10 நாட்களிலே வணங்குவது மிக சிறப்புடையது. தேவர்கள் தங்களுடைய தலைவனாகிய முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை வணங்குவதற்கு நிற்கும்போது நாமும் அவர்களுடன் சேர்ந்து வணங்கி மகிழ்கின்றோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சிவபெருமானுக்கு முதல் வேண்டியவர், அவர் முன்னிடம் கொடுப்பவர் யார் என்றால் தேவர்கள் அல்ல, அடியார்கள் தான். அடியார்களுக்குத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார், முன்னிலை கொடுக்கிறார். சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்லும்பொழுது நந்தி தேவருடைய சொல்லியிருக்கின்றார், அடியவர்கள் எவராலும் அவரை பார்க்க வந்தால் உடனே உள்ளே அனுப்பிவிடு, மற்றவர்கள் எவர் வந்தாலும் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சேக்கிழார் பெருமான் இது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அன்னப்பறவையிலே இறங்குகிறார் பிரமன், உங்களுக்கு உள்ளே போவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை என்று சொல்லி நந்தி தேவர் அவரை திருப்பி அனுப்புகிறார். இது சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே பதிவு, நான் சொல்லவில்லை.
அந்த மாதிரி அடியார்கள் அவரை வணங்கினாலே சிவபெருமான் மிக மகிழ்வு அவருக்கு. அடியார்கள் தன்னை வணங்க வேண்டும், அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதுதான் அந்த சிவபெருமானுடைய ஒரு முக்கிய குறிக்கோள். அதனால்தானே சுந்தரரை இப்பூவுலகுக்கு அனுப்பி, நீ எல்லாரும் என்னை பாடிவிட்டார்கள், நீ என்னை வணங்கும் இந்த அடியார்களை நீ பாடி வா என்று சொல்லி அனுப்பியது சுந்தரரை இந்த பூவுலகுக்கு அனுப்பியதற்கு அதற்காகத்தான். சுந்தரரும் திருத்தொண்ட தொகை பாடி நான் 63 நாயன்மார்களுடன் 9 தொகையடையாளர்களும் சேர்த்து நமக்கு தந்த அந்த திருத்தொண்ட தொகை தான் இந்த அடியவர்களை பற்றிய ஒரு சிறப்பை எல்லோரும் அறிய வேண்டும் என்ற எண்ணத்திலே சிவபெருமான் சுந்தரரை பணித்தார். அவரும் அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மணிவாசக பெருமான் பெரிய புராணத்திலே அவருடைய புராணத்தை சொல்லவில்லை. சேக்கிழார் ஒருவேளை மாணிக்கவாசகரை பற்றிய அந்த புராணத்திலே குறிப்பிட்டிருந்தால் மிக அரிய பெரிய சிறந்த செய்திகளெல்லாம் நமக்கு கிடைத்திருக்க பெரிய வாய்ப்புண்டு. திருத்தொண்ட தொகையிலே அவர் பெயர் இல்லை என்ற ஒரே காரணத்தினாலே சேக்கிழார் பெருமான் மாணிக்கவாசகரை அந்த பெரிய புராணத்திலே சேர்க்கவில்லை. இது சைவர்களுக்கு ஒரு தவக்குறைவு என்று தான் நான் சொல்ல வேண்டும். மாணிக்கவாசகரை பெரிய புராணத்தில் சேர்க்க இயலாதது நம்முடைய தவக்குறைவினால் நடைபெற்றது தானே ஒழிய வேறு சேக்கிழாருடையோ இல்லை திருத்தொண்டத்தையோ அல்ல என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அந்த திருப்பாவை திருவம்பாவில் இன்னொரு சின்ன வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, திருப்பாவை பாடுகின்ற அந்த ஆண்டாள் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருமாலை கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று பாடிக்கொண்டிருக்கின்றார் அந்த மார்கழி மாத நன்னாளில். ஆனால் இங்கே திருவம்பாவை பாடுகின்ற மகளிர் என்ன வேண்டுகிறார்கள்? சிவபெருமானை உன்னை கணவனாக அடைய வேண்டும் என்று அவர்கள் ஒரு காலம் வேண்டவில்லை. ஏனென்றால் சிவபெருமான் முழுமுதற் கடவுள், இந்த ஒளி உடம்பு பெற்றவர். இது எந்த காலத்திலுமே அவரை திருமணம் செய்வது என்பது ஒரு நினைக்க முடியாத ஒரு காரியம். அது வேறு. சைவ நெறியிலே அது இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த எனக்கு கணவனாக வரக்கூடிய ஒருவர் சிவநெறியை சிவன் அடியாராக இருக்க வேண்டும் என்றே அந்த பாடல் முழுவதும் அவர் வேண்டுகிறார். இதுதான் இந்த திருவம்பாவினுடைய பெரிய சிறப்பு. எனக்கு சிவபெருமானே எனக்கு கணவராக வர வேண்டியவர், உன்னுடைய அடியாரல்லாது மற்ற எவரும் வேண்டாம் அப்படிங்கிற ரொம்ப அருமையாக இந்த பாடல்களை பல இடங்களில் அன்னவரே எம் கணவர் ஆவார் அப்படின்னு இந்த பாடலாம் நிறைய வருது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நயம் ரொம்ப நல்லா தெரியும். இன்னொன்று என்ன, இதில் இந்த பாடல் 8 அடியை கொண்டது. திருப்பாவை சில இடத்துல 5 அடி இருக்குது, 10 அடி இருக்குது, அந்த மாதிரி அது போகும். சில வித்தியாசங்கள், வேறு சில ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளன. அதையெல்லாம் நான் இப்போ சொல்ல விருப்பமில்லை, அல்ல நேரமில்லை என்ற காரணத்தினாலே அதை நான் இப்பொழுது சொல்லவில்லை. மணிவாசக பெருமான் அவருடைய இந்த ஆலயத்தை ஒவ்வொரு ஆலயமாக சென்று வரும்போது ஒரு வேளை திருவண்ணாமலைக்கு வருகிறார். அது மார்கழி மாதமாக இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவை என்ற பாடல்களை பார்க்கும்போது ஒருவேளை இந்த மார்கழி மாத முன் மாதத்திலே அங்கு வந்திருக்கின்றார் என்று தோன்றுகிறது. அது இறைவனை இந்த அண்ணாமலையை பார்க்கிறார். அடல் உருவில் நின்ற இவர்தானோ இந்த அண்ணாமலை என்று எண்ணி மகிழ்கிறார். இறைவனை வணங்கிவிட்டு வீதிகளிலே வலம் வருகிறார். அந்த நேரத்திலே அவர் என்ன காட்சி காண்கிறார் என்றால், மகளிர் அனைவரும் ஒவ்வொரு வீடாக சென்று மற்ற மகளிரை, இளம் பெண்களை அழைக்கின்றார்கள். எதற்கு? நீராடவா, காலை நேரத்திலே நீராடவா, நீராடி நாம் இறைவனை வணங்குவோம் அப்படின்னு கூப்பிடுகின்ற காட்சியை காண்கிறார் மாணிக்கவாசகர். அவருக்கு இந்த காட்சியை பார்த்தோன்னே புல்லரித்து விட்டது. இப்படியே இந்த திருவண்ணாமலையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி இந்த திருவம்பாவை என்ற பாடலை பாடுகின்றார். இப்போது இந்த திருவம்பாவை அப்படின்னா எல்லா பாடலும் பார்த்திங்கன்னா எம்பாவை அப்படின்னு முடியும். அது மங்கள சொல்லாகிய திருவை சேர்த்து திருவம்பாவை என்று இதில் குறிப்பிடுகிறார்கள். இப்போ திருவாசகத்தில் பல பாடல்களில் நீங்கள் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த பாடலின் முடிவையே இதற்கு தலைப்பாக கொடுத்துடும். அதுவும் இந்த மகளிர் விளையாட்டை குறிக்கின்ற அத்தனை பாடல்களுமே அந்த கடைசி வரியிலே என்ன வார்த்தை வருகிறதோ அதற்கு மங்கள சொல்லாக திருவை சேர்த்து அந்த பெயரையே நாமகரணமாக அந்த பதிகத்துக்கு சூட்டியுள்ளார் என்பதை உங்களுக்கு அனைவரும் தெரியும். இது ஒன்று புதிய செய்தி இல்லை, ஒரு பேசும்பொழுது ஒரு துணைக்காக இந்த செய்தியை நான் சொல்கின்றேன். அந்த அளவில் இந்த எம்பாவாய் அப்படின்னு முடியறதுனால இதுக்கு திருவம்பாவை அப்படின்னு பெறுது. இந்த ஒரு பாடலுக்கு விளக்கம் என்பது ஒரு நாள் புற சொல்லலாம். அத்துணை அளவு பொருட்செறிவு நிறைந்த பாடல்கள் இந்த திருவம்பாவையிலே உள்ளது. ஒரு பாடலுக்கு நீங்கள் ஒரு நாள் பூராக இதற்கு பொருளுக்கு உரை காணலாம், பொருள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நேரமின்மை காரணமாக கொடுத்த நேரத்துக்குள்ளே முடிக்க நான் விரும்புகிறேன். இப்போ இதில் நான் நேராக இதுக்கு போயிடுறேன். திருவம்பாவை இந்த பாடலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த திருப்பாவை திருவம்பாவை இதில் நம்மளுடைய பெரிய புராணத்தில், நான் மறுபடியும் பெரிய புராணத்தையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பெரிய புராணம் அதை மாதிரி ஒரு நூல் நாமெல்லாம் மிக பேறு பெற்றவர்கள். அந்த மாதிரி ஒரு நூலை நமக்கு கிடைக்கச் செய்த அந்த தில்லை அம்பலவனின் அருள் பெற்ற நாம் பெரும் பேறு பெற்றவர்கள். அத்துணை செய்திகள் அந்த பெரிய புராணத்திலே அடைந்துள்ளன. எதை பற்றி வேண்டும்? வாழ்க்கை நெறிமுறையா, அரசன் எவ்வாறு ஆள வேண்டும் என்பதா, நீதி எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதா, எல்லாவற்றுக்கும் சேக்கிழார் அங்கே நமக்கு அறிவுறுத்தி உள்ளார். அதை படிக்க படிக்க அதனுடைய எதிர் அவர் என்ன சொல்கிறார்? காரைக்கால் அம்மையாருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. கணவன் இனிமேல் நான் இவருடன் வாழ முடியாது என்று. வாழ முடியாது என்கின்ற காரணம் வேறு யாருமல்ல, இவர் பெரிதும் உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார், பெருமானிடம் அருகில் இருக்கின்றார், நான் இவருக்கு தகுதியான கணவன் இல்லை அப்படின்னு ஒரு நினைத்து கொண்டு அவன் சென்று விடுகிறான். வணிகம் செய்வ நான் வெளிநாடு செல்கிறேன் என்று சொல்லி அங்கேயே சென்று திருமணம் புரிந்து கொண்டு வந்து விடுகிறான். இந்த செய்தி அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிகிறது. காரைக்கால் அம்மையார் அங்கே செல்கின்றார். புனிதவதி என்ற பெயருடன் இருப்பவர். அங்கே சென்று பார்த்தபொழுது கணவன் வேறு திருமணம் செய்கின்றான். அவன் அதைவிட பெரிய செயல் என்னன்னா, அவருடைய பிறந்த பெண்ணுக்கு புனிதவதி என்ற பெயர் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவன் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்குகிறான். ஏனென்றால் அருள் பெற்ற அந்த அம்மையார் என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வணங்குகிறான். அப்போ அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என் கணவனுக்காகத்தான் இந்த உடம்பை நான் பாதுகாத்து வந்தேன். எனக்கு கணவன் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இறைவனை வேண்டுகிறார். இறைவனை வேண்டி எனக்கு இந்த உருவம் வேண்டாம், பேயுருவை கொடுங்கள். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, திருப்பாவையில் எல்லாரும் திருமணம் செய்யணும்னு சொல்லுற ஒரு நேரத்திலே நமக்கு நேர் பெரிய புராணத்தில் பார்த்தோன்னா, காரைக்கால் அம்மையார் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்பொழுது எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், உண்மையிலேயே இறைவனுடைய அருள் வேண்டுமென்றால் இந்த உடம்பு அதற்கு தடையாக இருக்கின்றது. சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கே தெரியும், இந்த உடம்பு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடை. இந்த உடம்பை விட்டு நீங்கினால்தான் நாம் இறைவனுடைய திருவடியில் சென்று அடைய முடியும், இறைவனுடைய அருளை பெற முடியும். இதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை சைவ நெறிகளிலே. அப்போ என்ன சொல்கிறாங்க காரைக்கால் அம்மையார், அதை இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் என்று பேயுருவி கொடு, மற்றவர்கள் கண்டு மகிழும் உடம்பு எனக்கு வேண்டாம், மற்றவர்கள் காண முடியாத பேயுருவை எனக்கு கொடு என்று வேண்டுகிறார். அந்த இடத்துல சேக்கிழார் பிரான் அருமையான ஒரு நயமான ஒரு பாடலை சொல்லி அந்த அம்மையார் என்ன செய்தார் என்பதை நமக்கு சொல்கிறார். அந்த பாடலை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் எழுதுகிறேன். ஆனால் அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே, தில்லை அம்பலவனின் அருளினாலே மேநெறி உணர்வு கூற அவருடைய உணர்வு சொல்லுகின்றதான். வேண்டிட்டே பெறுவார், இறைவனை வேண்டி பெறுகிறார். மெய்யில் ஊனடை வனப்பை, என் உடம்பில் உள்ள அழகு இளமை வனப்பை எல்லாம் உதறி எலும்பு உடம்பே ஏற்புடம்பே ஆகி வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானார் அப்படின்னு அந்த நயமாக அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் இந்த பேய் வடிவம் ஏன் கொண்டார், எவ்வாறு அதை நோக்கி நகர்ந்தார் என்பதை நமக்கு ஒரு அருமையாக சொல்லியிருக்காரு.
அதனால் என்னன்னா இறை இன்பத்தை அடைவதற்கு, இறையருளை பெறுவதற்கு, இறைவனுடைய திருவடியிலே சேர்வதற்கு இந்த உடம்பு தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த பல புராண செய்திகள் சைவ நிலையில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் அந்த உடம்பு அதற்கு தேவையில்லை. அதனால் அப்படி எடுத்துகிட்டு போவோம். இப்போ திருப்பாவையில் வந்து இறைவர்கள் இந்த தேவர்கள் வந்து எப்பொழுதும் எடுக்கின்ற விழாக்கள்லாம் எப்போதுமே அந்த பௌர்ணமி நிறைமதி நாளை ஒட்டி வருகின்றன. அதெல்லாம் அந்த தேவர்கள் வந்து வணங்கும் போது அந்த நிறைமதி நாளை ஒட்டி அந்த 10 நாட்கள் திருவாதிரை ஆதிரை விழா என்று கொண்டாடுகிறார்கள். இது நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, திருப்பல்லாண்டில் பாடிக்கிறார், ஒரு பாட்டில் குறிக்கிறார். என்னென்னா, ஆறார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரையினால் நாராயணனோடு நான்முகன் அங்கி ரவியும் இந்திரன் அத்துணை தேவர்களும் தேரார் வீதியில் தேவர்குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு கூறுதுமே. இந்திரன் உட்பட நான்முகன் மால் உட்பட அத்தனை பேரும் இறைவனை இந்த மார்கழி மாதத்திலே வணங்குவதற்காக வந்து கூடுகிறார்கள் என்பதை இந்த திருப்பல்லாண்டு பாடல், இன்னும் நிறைய பாடல் இருக்குது. நான் ஒரு பாடல் தான் ஒரு உதாரணமாக சொன்னேன். அதில் வந்து எல்லாரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம முன்னரையாக போவோம். இதுக்கு மேல் நம்ம இதுக்கு போயிடலாம். பாடல் என்ன பாட்டுன்னா 12ஆம் பாடல் திருவெம்பாவை. ஆர்த்த பிறவே துயர்கட நாமார்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குடல் மேல் வண்டார்ப போத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பாதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடலோரெம்பவாய். இப்போ இந்த திருவெம்பாவையில் இந்த 12வது பாடல்லேருந்து 15வது பாடல் வரைக்கும் 4 பாடல்களில் நீராடுதலை குறிக்கின்றார் மாணிக்கவாசகர். பொதுவாக பார்த்திங்கன்னா 1 முதல் 20 பாடல்கள் 1 முதல் 8 வரைக்கும் வந்து இந்த மகளிர் சென்று ஒவ்வொரு வீடாக சென்று மகளிரை அவருடைய கூப்பிடுவது நீராடவா என்று கூப்பிடுவதாக இருக்கும். அதற்கு மேலே வந்து 20 வரைக்கும் நீராடி அவர்கள் இறைவனை வணங்குவதை குறிக்கும் பாடலாக அந்த 12 பாடல்கள் உள்ளன. அந்த வகையில் இந்த 12, 13, 14, 15 4 பாடல்களுக்கு அப்படின்னா இறைவனை பாடிக்கொண்டே இந்த இளம் மகளிர் நீராடுதலை குறிக்கும் பாடல்களாக அமைந்துள்ளது இந்த நீராடல். என்ன உட்கருத்துன்னா, நீராடும்பொழுது இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே நீராட வேண்டும் என்ற உட்கருத்தை நமக்கு மாணிக்கவாசகர் இந்த பாடல்களை உணர்த்த வருகின்றார். இவன் நான் ஒரு பாடலில் இந்த வரிக்கு வரி நான் சொல்லிட்டு போகிறேன். வேறு இல்லை சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிறைய மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் சொன்னேன் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம். இல்லை ஆர்த்த பிறவி துயர்கடை அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்குது. அதாவது நம்மளை இந்த உலகில் பிறக்கும்போதே இந்த வினைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இந்த பிறப்பு ஏற்படுவதே நம் வினைகளை தீர்ப்பதற்காக சைவ சித்தாந்த கருத்து அது. அந்த வினைகள் நம்மளை வந்து சூழ்ந்து கொண்டு இங்கே இந்த பூவுலகில் நாம் பிறக்கின்றோம். ஆனால் இந்த பிறப்பே இதற்காகனா இந்த வினைகளை ஒழிப்பதற்காக, வினைகளை தீர்த்து இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் இந்த பிறப்பை பெரும் கருணையினாலே நமக்கு இறைவன் கொடுத்துள்ளார். இந்த பிறப்பை இதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிறப்பை இறைவன் கொடுத்தது இந்த பூவுலகில் நமக்கு கொடுத்தது ஏனென்றால் நாம் வினைகளை எல்லாம் தீர்த்து முழுவதுமாக தீர்த்து அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற பெருங்கருணை இறைவனுக்கு. அதனால்தான் இந்த பிறப்பு நமக்கு கொடுக்கிறார். இல்லை ஆர்த்தல்னா கட்டுதல், அதோ கட்டி வைக்கிறது மாதிரி. ஆர்த்த பிறவி, அப்போ பிறவி அப்படி ஆர்த்த பிறவினா அது என்ன? பிறவியில் வந்து என்னத்தை கட்டுறது? நம்மளோட பிறவியில் மும்மலங்கள் நம்ம கூட அதை கட்டி இந்த பிறவியை அனுப்புகிறார். எப்பா நீ போய் இந்த நல்ல எண்ணத்துடன் எப்பொழுதுமே இறைச்சியுடன் நின்று உன்னுடைய வினைகளை தீர்ப்பதற்காக உண்டான வழிகளை செய்து என்னிடம் வந்து அடைவாயாக
அப்படிங்கிறதுனால்தான் ஆர்த்த பிறவி துயர் கெட. ஆர்த்த பிறவி துயர்னா உன்னோட கட்டுள்ள மும்மலங்கள்னால ஏற்படும் துன்பங்களை நீக்குவதற்காக ஆர்த்த பிறவி துயர் கெட அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உயிர்கள் வினைகள் மல வாசனையை நீக்கி வினைகளை களைந்து செல்வதற்காக கொடுத்த பெரிய மருந்து இப்பிறவி. வேற ஒன்றும் இல்லை, அந்த தீனையை தீர்ப்பதற்கு ஒரு மருந்து போன்றதுதான் இந்த பிறவி என்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்தது, நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். தீர்த்தன் இறைவனை குறிக்கின்ற ஒரு சொல். ஆர்த்தின்னா தண்ணியில் போய் விழுந்தோம்னா அப்படி ஆரவாரிக்கிறோம் இல்லையா, ஆகா உங்கன்னு கையை காலை ஆட்டிக்கிட்டு, அதுக்கு தான் இதில் நாம் ஆர்த்தாடும் அப்படின்னு சொன்னோம். இதில் என்ன ஆரவாரம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்மை சூழ்ந்துள்ள இந்த மலவாசங்கள் பிறவி துயர்கள் அனைத்தும் நாம் நீக்கும் வண்ணமாக ஆரவாரித்து நாம் நீராடுவதாக. அதாவது நீராடுவதற்கு இரண்டு, ஒன்று புற தூய்மை, வெளியில் இருக்கிற உடம்பு, அது பொதுவாக எல்லாரும் பண்ணுது. அகத்தூய்மை உடையவருக்காகவும் நீராடும் போது இறைவனை பாட வேண்டும். ஏன்னு சொல்கிறேன்னா, அகத்தூய்மை பெற வேண்டும். உடம்பு தூய் சோப்பு போட்டால் போயிடும், உடம்புல மேலே இருக்கிற அழுக்கு சோப்பு போடாமலே தேய்ச்சி கொடுத்தா போடும். ஆனால் அகத்திலே தூய்மை வேண்டும், அப்போதுதான் இறைவனை அடைய முடியும் என்று நாம் எண்ணும்போது இந்த இறைவனை எண்ணிக்கொண்டே பாடிக்கொண்டே ஓதிக்கொண்டே நினைந்து கொண்டே நாம் நீராடினால் இந்த அகத்தூய்மையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் என்ற பொருளை சொல்லித்தான் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அப்படின்னா. இந்த தீர்த்தன் என்ற சொல் இங்கே இறைவனை குறிப்பதாகவே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்புறம் அடுத்து சொல்ல, நற்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அதாவது தில்லையிலே அம்பலவனுடைய திருக்கூத்தை தரிசித்து பேறு பெற்றவர்களுக்கு அருள் கிடைக்கும். அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நல் அப்படின்னு ஒரு வார்த்தை, நல் சிற்றம்பலத்தே தீயாடும். அதனால் சிற்றம்பலத்துக்கு முன்னாடி நல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்வினை களைய ஒரு வழி கிடைக்கும். சிற்றம்பலத்தை நாடி கூத்தனை வழங்கினார் அப்படின்னு நல் சிற்றம்பலத்தை அப்படின்னு தீயாடும்னா கொடுக்கணும். அனலை ஏந்தி கொண்டு ஆடுகின்றார் இந்த தில்லை அம்பலவன் அப்படின்னு அதை தான் அதை சொல்கிறாரு. அதனால் இந்த பாட்டில் என்ன வருதுன்னா, தீர்த்தன் சிற்றம்பலத்தே தீயாடும் தீர்த்தன். தீர்த்தன் அப்படின்னா தீர்த்தனா என்ன, தீர்த்தத்தை குறிக்கிறார். சிற்றம்பலம் என்பது தலத்தை குறிக்கும் சொல். கூத்தன் என்பது மூர்த்தியை. ஆகையினால் இங்கே மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றையுமே இந்த ஒரு சின்ன ஒரு 4 வார்த்தைகளே மாணிக்க வாசகர் நமக்கு எண்ணும்படியாக செய்கிறார். அதனால தான் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது விரிவடை. இந்த பொருள் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு இருந்தால் கூட பொருள் உள்ள விரிவடையும். இந்த மாதிரி தான் இப்போ தலம், தீர்த்தம், மூர்த்தி மூன்றையுமே இங்கே நமக்கு காட்டுகிறார் மாணிக்க வாசகர் பெருமான் இந்த 3 சொற்கள். அடுத்தது நம்ம இவ்வானும் குவலயமும் எல்லாமும் இதை மாற்றி சொல்லிக்கிறோம். குவலயமும் வானம் அப்படின்னா பொருள் நல்லா வரும். இதை படிக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பொருள் விளங்காது. அப்படி குவலயமும் வானம் அப்படின்னு சொன்னது. இந்த வான் அப்படின்னு சொன்னது கைலைக்கு கீழே உள்ளது. அதுதான் குவலயம்னா பூமி. அந்த இதுக்கு 2க்கு நடுவில் இருந்தால் வானும் குவலயமும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எல்லாமும் அப்படின்னா என்ன, இந்த 2க்கும் நடுவில் உள்ள எல்லா உலகங்களும் அப்படின்னு. வானும் குவலயமும் எல்லோமும். பூலகத்தை சொல்லிட்டாரு, கைலையை சொல்லிட்டாரு, நடுவில் இருக்கிற எல்லா உலகங்களும் சேர்ந்து அப்படின்னு. காற்றும் படைத்தும் கறந்தும் விளையாடும் இறைவனுடைய 5 தொழில். ஆனால் இங்கே காக்கிறது, படைத்தும் கறந்தும் அப்படின்னு 3 இதில் சொல்கிறார். காற்று அப்படின்னு வரும்போது அந்த மறைத்தல் தொழில் அதில் அடங்கிடும். அப்புறம் அருளல் அழித்தல் தொழிலே அடங்கிடும். ஸோ 5 தொழில்களையும் இந்த 3 வார்த்தைகளே குறிக்கின்றார் மணிவாசக பெருமான் நமக்கு. அதில் விளையாடி அப்படின்னா அது என்ன விளையாடி, இறைவன் இந்த 5 தொழில்களை சர்வ சாதாரணமாக செய்கிறாராம்.
அவருக்கு எந்தவித இடர்பாடும் கிடையாது. இதையெல்லாம் சொல்லுவது ஒரு சிறிய ஒரு விளையாட்டு செய்வது போல இந்த ஐந்தொழிலையும் செய்தி நம்மளை காத்தரளி கொண்டிருக்கின்றார் என்பது அந்த விளையாடுங்கிற ஒரு வார்த்தையை போட்டதே இறைவனுடைய பெருமை எத்தகையது. அவர் எந்த இடத்திலே இருக்கின்றார். முழுமுதற் கடவுள் என்று முதல் கடவுள், முழுமுதற் கடவுள், எங்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லக்கூடிய கடவுள் இதை துன்பப்படுவாரா? இதை செய்வதற்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குமா? அப்படிங்கிறலாம் நீ எண்ணமே வேண்டாம். விளையாட்டு போல செய்து கொண்டிருக்கின்றார். காற்றும் கரந்தும் விளையாடு அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அப்புறம் வார்த்தையும் பேச்சு அப்படின்னா நீராடும் போது நான் சொன்னபோது சிவ மந்திரத்தை ஓதிக்கொண்டே நீராடுறது தான் இந்த வார்த்தையும் பேச்சு. வார்த்தை என்றால் நல் வார்த்தைகள், சிவனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், சிவச்செய்தியை உணரும் வார்த்தைகள், அப்படிதான் அந்த வார்த்தைகள் பேச்சு அப்படின்னு. வளை சிலம்ப, இந்த வலைனா சிலம்பு அந்த கையில் அணிந்திருக்கிறது அந்த ஒலி எழுப்புறதை சொல்லுவாங்க. வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, இதில் அந்த வார்னு சொன்னால் இதில் இடுப்பில் 7 வரிசைகள் கொண்ட ஒரு மணியை அணிவார்களாம் அந்த காலத்தில் மகளிர். குளிக்கும் போதும் அது உடன் இருக்குமா. இதில் கலைகள் அந்த அப்படிங்கிறது அந்த முதற்குறை இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். முதற்குறை, இடைக்குறை, பிற்குறை. அதுலேருந்து மேங்கிறது இதில் வரல, அந்த கலைகள்னால் வருது. அந்த 7 வரிசைகள் கொண்ட மணியை அணிந்து கொண்டு குளிக்கின்றார்களாம். அந்த ஒலி எழுப்புகிறதாம் அந்த நேரத்தில். அதை அவர் குறிக்கின்றார். அந்த அணிக்குழல் மேல் வட்டார்ப்பார். அவர்கள் மாலை அணிந்திருக்கிறார்கள் அவருடைய கூந்தலிலே. அந்த கூந்தலிலே அந்த மலர்களிலே தேன் நிரம்பி உள்ளது. அந்த தேன் நிரம்பி இருக்கிறதுனாலே வண்டுகள் அந்த மலரை சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் இவர்கள் மூழ்கும்போது அந்த வண்டுகள் மேலெழும்பி ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்றன. தண்ணியில் வண்டுகள் முழுக முடியாது. கற்பனை வளம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கற்பனை வளம் உள்ளது இந்த திருவாசக பாடல்கள். எல்லா திருமுறை பாடலும் இருக்குது. உள்நோக்கி நின்றால் எத்தனை கற்பனை வளம் உள்ளது, எவ்வளவு நயம் உள்ளது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இல்லை அதனால் அந்த வண்டுகள் தண்ணீரில் இந்த மகளிர் மூழ்கின்றார்களாம். வண்டுகள் அங்கே நிற்க முடியாமல் தண்ணீரில் மூழ்க முடியாமல் மேலெழுந்து ரீகாரிக்கின்றன, ஒலி எழுப்புகின்றன. அதுதான் இவர் சொல்கிறார். அணிக்குழல் மேல் வண்டு ஆர்ப்பர். பூத்திகளும் பொய்கைனா பூக்கள் நிறைந்த தாமரை போன்ற பூக்கள் நிறைந்த பொய்கை. குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி. இப்போ குடைந்துன்னா நமக்கு நீர்நிலையில் போய் குளித்தோம்னா இந்த கையால் தண்ணீரை விலக்கி விட்டுக்கிட்டே குளிப்போம். அதை தான் இங்கே குறிக்கிறார். ரொம்ப வாழ்வியல் முறைகளை நமக்கு தெரிவிப்பது மட்டுமல்ல, அந்த வாழ்வியல் முறைகளை தெரிவிக்கும் பொழுது இது உள்ளடங்கிய சித்தாந்தம் என்ன என்பதையுமே மணிவாசக பெருமான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாம் உணர்கின்றோமோ இல்லையோ அதுக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. அதை வெளிக்கொணர வேண்டியது நம் அடியார்களின் சிறப்பு, புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் சொல்லிக்கொண்டு குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி, அதாவது குளிக்கும்போது அந்த பொற்பாதத்தை நினைந்து புகழை பாடிக்கொண்டு இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு இறைவனுடைய திருவடியை நினைந்து கொண்டே அந்த அதாவது அந்த நீராடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல பொற்பாதம் ஏற்றி அப்படின்னா என்ன. அந்த பொற்பாதத்தை நினைத்து கொண்டே நீங்கள் நீராடுங்கள். திருப்பி திருப்பி அதுதான் சொல்கிறார் மணிவாசகன். நீராடும் பொழுது இறைவனை நினைத்து கொண்டே நீராடுங்கள் அப்படிங்கிறது அது. இரும் சுனை நீர் அப்படின்னா, இரு நீர் அப்படின்னா பெரிய நீர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த சுனை நீராடு அப்படின்னா இந்த பொய்கை நீரில் அது குளிர்ச்சி நிறைந்த நீர், தெளிவான நீர், நல்ல நீர். இதில் ஆடு அப்படின்னு இந்த ஆடுவோமே அப்படிங்கிறது அது மறைவாக ஆடு என்ற பொருளோடு வந்திருக்கின்ற ஆடுவோமே அப்படின்னு இத்தனை பொருள்களை சுமந்து கொண்டு இந்த பாடலை மணிவாசக பெருமான் நமக்கு அளித்துள்ளார். இந்த மூர்த்தி தலம் தீர்த்தமாக விளங்குகின்ற இறைவனை சென்று அடைவார்க்கு, இறைவனுடைய சென்று அடைவார்க்கு அப்படின்னா அவரை நினைந்து கொண்டிருப்பது. நினைந்தாலே நீங்கள் அடைந்தது போன்றுதான். ஓதிக்கொண்டிருப்பவர்களுக்கு, அவருடைய புகழை பாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு, அவருடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருப்ப அனைவருக்குமே அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் அதனால் விளைகின்ற ஆனந்தமும் வீடு பெறும் கிடைக்கும் என்று இந்த பாடலை நமக்கு மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ இவ்வளவு சொல்லவர் அத்தனை
பெண்கள் நீராடுவதை பார்த்தவுடனே அதில் பெண்கள் நீராடுகின்றார்கள். அவர்கள் இறைவனை பெருமையை சொல்லிக்கொண்டே நீராடுகிறார்கள். அவர்கள் மட்டும் நீராடுவது மட்டுமல்ல, மற்ற மகளிரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இதெல்லாம் சொல்ல வரும். அவர் கண்ணில் கண்டதை அந்த திருவண்ணாமலையினுடைய வீதிகளிலே அவர் கண்ட காட்சியை ஒவ்வொரு பாடலிலுமே நமக்கு சொல்கின்றார். நான் சொன்னது போன்று 9வது பாடலிலிருந்து 20வது பாடல் வரை நீராடுவதையும் இறைவன் வணங்குவதையும் நமக்கு சொல்கிறார். நான் சொன்ன மாதிரி 12லிருந்து 15 வரை நீராடுவதை குறிக்கின்றார். எப்படி நீராடுறாங்கன்னா இறைவனை ஓதிக்கொண்டே நீராடுகின்றார் அப்படிங்கிறத மணிவாசக பெருமான் நமக்கு சொல்கிறார். இல்லை நம்ம இந்த திருவண்ணாமலையில் தான் இதை மார்கழி மாதத்திலே அவர் செய்தார் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டோம். ஏன் திருவண்ணாமலை அங்கே போகணும் யாருக்கும் தெரியாது. மணிவாசகருடைய காலத்தை பற்றி நிறைய சான்றோர் பெருமக்களிடையே நிறைய கருத்து உலவுகின்றது. சிலர் சொல்வது 3 காலத்துக்கு முற்பட்டவர், பலர் சொல்வது 3 காலத்துக்கு பிற்பட்டவர். அவரவர் கருத்துக்கு ஆதாரங்களை திரட்டி நமக்கு அளிக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் காலத்தினாலே அவர் 3க்கும் முற்பட்டவரா பிற்பட்டவரா என்ற கருத்து வேற்றுமை இன்றைய வரை ஓயவில்லை, இருந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுக்கு முற்பட்டவர் என்று சொல்வதற்குண்டான காரணங்களும் திருமுறைகளிலிருந்து நமக்கு கொடுக்கிறார்கள். பிற்பட்டவர் என்று சொல்வதற்கும் திருவாசகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார்கள். அந்த என்னென்ன உதாரணங்கள் எதை வைத்து நாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காலத்தை பற்றி நாம் எண்ண வேண்டாம், அது ஒரு பெரிய இது. எந்த காலத்தில் இருந்தாலும் அவர் கொடுத்த இந்த பொன் போன்ற திருவாசகத்தை நாம் இருக்கும்போது அப்படி எந்த காலத்தில் இருந்தாலும் நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் காலக்கணப்பை எண்ணிக்கொண்டு நமக்குள்ள இந்த பொற்பேழையை நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு வேண்டியது அவர் அருள் செய்த இந்த பாடல். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா என்ன தெரியுதுன்னா, இவர் மந்திரியாக இருந்தவர். மந்திரியாக இருந்தால் ஏகப்பட்ட அவர் கடமைகள். அந்த நேரத்தில் இவரை கடவுள் வணங்குவதற்கு நேரம் கிடைத்ததா இல்லாமல் இருந்திருக்கலாம். கடவுளை நினைந்து கொண்டிருந்தால் அவருடைய முதன் மந்திரி தொழிலை எப்படி செய்வது? ஆகையினால அவர் பெரிய செயல்களை செய்து கொண்டிருந்தார் என்று வென்றால் சொல்லலாமே ஒழிய இறை நினைவுடன் முழுவதுமாக இருந்தார் என்று நம்ம சொல்ல முடியாது. அதாவது அந்த சூழலை நினைந்து. ஆனால் குதிரை வாங்க சென்று உள்ளே வரும்பொழுது திருப்பெருந்துறையை கால் எடுத்து வைக்கின்றார். கால் எடுத்து வைத்த உடனேவே அவருடைய எண்ண ஓட்டங்கள் தடைபடுகின்றன. இது வேறு விதமாக இருக்கின்றதே. நம்முடைய எண்ண ஓட்டங்கள் தடைபட்டு இந்த குதிரை வாங்க வந்ததையோ தன்னுடன் வந்துள்ள குதிரை சேவர்களையோ எண்ணவே இல்லை. பொருள் கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் இறைவன். அவர் கால் அவரை இழுத்து கொண்டே செல்கின்றது. இங்கே இறைவன் வா என்று அவரை கூப்பிடுகின்றான். அங்கே செல்கின்றார். இவர் செல்லவில்லை, இறைவன் அவரை அழைத்து வருகின்றார். இந்தா என்னுடைய அருளை பொடி அப்படின்னு கொடுக்குறார். ஒரு திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறைய காட்சியை நமக்கு ஏதோ இறைவன் மட்டுமே காட்சி கொடுத்ததாக நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு சன நேரம், ஒரு செகண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் உமையம்மையுடன் காட்சி தருகின்றார் சிவபெருமான், திருப்பெருந்துறை சிவன். இதை அவருடைய அந்த போற்றி திருவகளில் பதிவு பண்ணியிருக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அந்த நேரத்திலே தன்னை மறந்த நிலையிலே 3 விதமான அருளை பெறுகின்றார். அந்த பெற்றவுடனே ஆனால் சரி நம்மளும் இறைவனுடைய சென்றலாம், எதை பற்றியும் நினைவெல்லாம் அகன்றது. அதுதான் அவர் சொல்கிறார், அகத்தீமையும் புறத்தீமை. புறத்தீமை அடைவது வேறு, அகத்தீமை அடைவது என்பது வேறு. அங்கே அகத்தீமை பெற்றுவிட்டார் மணிவாசகர், புறத்தை மறந்து விட்டார். தன்னை இழந்த நிலையிலே இறைவனுடன் உடன் செல்ல தயாராகிவிட்டார். ஆனால் என்ன பண்ணிட்டார், திருவாசகம் நம்ம கொடுக்கணுமே. அதனால் இறைவன் என்னோட தில்லையிலே என்னை பார், அப்பொழுது நான் உனக்கு அருள் செய்கின்றேன் என்று சொல்கிறான். இந்த திருவாசகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, என்னை விட்டுட்டு போயிட்டியே இறைவா, என்னை விட்டுட்டு போயிட்டியே இறைவா, நான் எப்படி உன்னை அடைவது? இதே அழுகல் தான். 51 பதிகத்திலையும் இறைவனே நீ என்னை எவ்வாறு செல்ல, மற்றவர்களே அழைத்து கொண்டு சென்று விட்டாயே, என்னை விட்டு விட்டாயே, நான் என்ன பாவம் செய்தேன்?
உனக்கு உன்னை தவிர வேறு யாரும் என் மனதிலே இடமே இல்லையே. தன்னை மணிவாசக பெருமான் சொல்வதெல்லாம் இது அவருக்காக சொன்னதல்ல, சொல்வதெல்லாம் நமக்காக, இந்த உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் உய்வடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவருடைய கருத்துக்களை சொல்கிறார். இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 இடத்துக்கு மேலே நாயேனை அப்படின்னு சொல்கிறார். தன்னை நாயாக சொல்கிறார். அது அவருக்காக இல்லை. நாய் இழிந்த பிராணி, அதை விட பன்றி இழிந்த பிராணி. ஏன் பன்றியை சொல்லவில்லை? அப்போ அவருக்கு என்ன அது நாயை சொல்லுது? நாயிலே பல இழிந்த குணங்கள் உள்ளன. ஒரு பெரிய குணம் உள்ளது, நன்றி மறவாமை. இந்த நன்றி மறவாமையை வைத்துக்கொண்டு தான் நான் உன்னிடத்திலே கடமைப்பட்டுள்ளேன். நீ எனக்கு காட்டிய அருளை, நீ காட்டிய காட்சியை நான் மறக்க மாட்டேன், நன்றி உடைய நாவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் நாயை தனக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அதனால் அவர் நாய் இல்லைல்ல, ஆன்மாக்கள், இந்த உலகத்திலே வாழும் ஆன்மாக்களுக்காக அவர் தன்னை ஒப்பிட்டு சொல்கிறாரே ஒழிய அவர் தன்னை நாய் என்று சொல்கிறார் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணாதீர்கள். அவர் சொல்லுவதெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆன்மாக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை நிலைப்படுத்திக்க வேண்டும், எவ்வாறு தங்களை இறைவன் அருகிலே செல்வதற்கு தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் உள்ளூட்டு செய்தியாக, உள்ளுரை செய்தியாக நாம் இந்த 51 பதிகங்களிலும் பார்க்கலாம். என்னென்னா, பல பதிகங்களில் விஞ்ஞான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் கட்டுக்கடங்காத ஒரு இது. அத்தனையும் சொல்லி விளையாடின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி சர்வசாதாரணமாக அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு அள்ளி தூவி சென்றுள்ளார். நாம் இந்த திருவாசகத்தை படித்தார். அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் முடிச்சு, பல இடத்துல சொன்னதுதான் ஐயாவுக்கு தெரியும். ஒரு சைவ அடியார் இல்லத்திற்கு உணவருந்து அழைத்தார். நாங்கள் சென்றிருந்தோம். உணவருந்து செல்லும்பொழுது ஐயா திருநீர் கொடுங்கள் என்று கேட்டார். திருநீரை பூஜைக்கு பூஜை அறைக்கு அழைத்து சென்றார். பூஜை அறை என்றவுடன் நான் நினைத்து கொண்டே ஒரே சிவபெருமானுடைய படங்கள், உமையம்மையா, முருகன், விநாயகர் அத்தனையும் இருப்பார் என்று நினைத்து கொண்டு சென்றால் கதவை திறந்தார். திருவாசக நூல் ஒன்று மட்டும்தான் இருந்தது. அதற்கு மாலையிட்டு வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றார். அவரை கேட்டபடி சொன்னார், இதை விட வேறு கடவுள் ஏதாவது உண்டா நாம் வணங்குவதற்கு அப்படின்னு சொன்னார். உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், புல்லரித்து போனது. நாம் அத்தனை பெருமையை நாம் அறியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்வு என் உள்ளே ஏற்பட்டது அந்த நேரத்தில். அவருக்கு திருவாசகத்தினுடைய பெருமை அந்த அளவுக்கு அந்த அடியார் போற்றி கொண்டிருந்தார். பூஜை அறையிலே வெறும் திருவாசகத்தை மட்டும் வைத்துமே அதுக்கு மாலையிட்டு வணங்கி கொண்டிருக்கின்றார். இறைவனை வணங்குவது போன்று இல்லை, இறைவன் தான். அந்த அளவுக்கு திருவாசகத்தினுடைய பெருமை அளப்பரியது. அதில் உள்ள சொன்ன செய்திகளுக்கு கடல் போல் உள்ளது. நாம் உள் சென்று அதை உணர்ந்து அதை ஓதி இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை ஐயானுடைய ஒரு முடிவுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இத்துணையிலாலும் எனக்கு வாய்ப்பளித்த சிவனைய பேரவைக்கு என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்ல வந்ததோ அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்ட பொறுமைக்கு என்னுடைய மிக்க வணக்கங்களை சொல்லிக்கொண்டு பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவருடைய உரைக்கு ஒரு பாடல், அதற்கான விளக்கம், இவ்வளவுதான் நம்ம கேட்டிருந்தோம். அந்த அளவிலே தான் அவர் பேசியிருக்கார். அவர் சொன்ன மாதிரி இதற்கே விளக்கம் சொல்லி கொண்டு இருங்கள்னா இன்று பூரா பேசுவார். ஏன்னா அந்த திறமையை அவரிடம் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய் ஒன்று செவி ரெண்டு. அவர் பேச பேச நாம் 2 காதாலையும் வாங்கி இன்பமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அவருடைய பேச்சை கவனித்து கருத்து சொல்ல சாமி கோவிந்தராசனார் காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை மட்டும் கூறிவிட்டு நான் அவரிடம் ஒலிபெருக்கி கொடுக்கிறேன். திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி, இதற்கான உரை ஈசநேசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய மதிப்பு 25 ரூபாய் என்று இருக்கிறது. தேவைப்பட்டவர்கள் இங்கே வாங்கி கொண்டால் 20 ரூபாய்க்கு அவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கிறோம். கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக நாளைக்கு வரவேண்டிய அறிஞர் வர முடியவில்லை.
ஆகவே அந்த பணியை ஈசநேசன் மகஸ்ரீயாகிய நான் எடுத்துக்கொண்டு இந்த அவையிலே பேச இருக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறேன்னா நீங்கள்லாம் இப்போ பேசுகிறேன்னு கைதட்டினீங்க. கைதட்டுவதற்கு இன்னும் கொஞ்சம் பேரையும் கூப்பிட்டு வந்தால் என்னுடைய பேச்சை அவங்களும் கழிக்கலாம் என்பது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று இருக்கிறேன். ஏன்னா திடீர்னு தான் முடிக்கும், இவருக்கு பதில் இவர் அந்த டிவியில் போடுற மாதிரி. அதனால் அவர் சந்திரமௌழி அவர்களுக்கு பதில் ஈசநேசன் மகஸ்ரீ என்பதாக இருக்குது. இதை வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு நான் தகவல் கொடுத்துட்ருக்கேன். அதை பார்த்தாலும் பார்க்கலைன்னாலும் நீங்கள் பார்த்தீங்களான்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி அழைத்து வாருங்கள். நாளைய நிகழ்ச்சியும் சிறப்பாக்குங்கள் என்று சொல்லிவிட்டு கருத்துக்களை பரிமாறுவதற்காக சாமி கோவிந்தராசனார் அவர்களிடம் ஒலிபெருக்கி அளிக்கிறேன். ஐயா அவர்கள் பேச்சுக்கு நான் உரை சொல்வதா இல்லை கருத்து சொல்வதற்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் ஐயாவுடைய சக தோழர், அதாவது ஒரு சாலை மாணவர்னு சொல்லுவாங்க. வயதால் கூட நாங்களாம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் திருமுறைகளை பண்ணோடு பயின்று சைவ சித்தாந்தமும் வகுப்பும் நாங்கள் ஒன்றா படிச்சிருக்கோம். அது இந்த சுந்தரமூர்த்தியும் அடக்கம். சுந்தரமூர்த்தியினுடைய அருளால் தான் அவருடைய நட்பு கிடைத்தது என்று கூட சொல்லலாம். ஏன்னா நந்தீஸ்வரர் கோயிலில் அவருக்கு தொடர்பு உண்டு. அவர் மூலமான நந்தீஸ்வரர் கோயில் சென்ற பொழுது அவருடைய நட்பு கிடைத்தது. அங்கே அவர் சிறப்பாக இதில் என்ன ஒரு இதுன்னா, நந்தீஸ்வரர் கோயிலில் வாரம் 2 தடவை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் உரை நடத்துவாங்க. இவருடைய நண்பர் யாருன்னா சேகரையா அவர்கள். இரண்டு தூண்கள் போல் அவர்கள் அங்கே அந்த திருமுறையையும் பெரிய புராணத்துக்கும் பொருள் சொல்வார்கள். அவர் இந்த நிகழ்ச்சி இந்த கொரோனா இந்த இதிலாக தடைபட்டு போனது 2 ஆண்டுகளாக. அவங்க மிக சிறப்பாக ஒரு 5 பேர் வந்தாலும் சளைக்காமல் அந்த பாடலை பாடி அந்த பாடலுக்கு பொருள் சொல்லக்கூடிய வல்லமை இருவருக்கும் உண்டு. இருவருமே திருமுறையிலே 20-25 ஆண்டுகளுக்கு மேலே ஆழங்கால் பட்டவர்கள். அவர் அது பணியில் இடையில இருந்தபோது கூட அவர் திருமுறையை நன்றாக பயின்றவர் என்று நான் சொன்னேன். நான் பேசும்போது சொன்னேன் 60 வயசுக்கு மேலே தான் வந்தேன். என்னுடைய ஆன்மீக வாழ்வு 7 வருடம் தான். ஆனால் அவருடைய ஆன்மீக பணிகள் அவருடைய தொடர்பு வந்து 20-25 நாளுக்கு மேற்பட்டது. அதனால அவர் என்னென்னா சேக்கிழார் மேலே தனிப்பெரும் கருணை கொண்டவர், அது ஆர்வம் உள்ளவர். அதில் வந்து நாங்கள் கூட இப்போ இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று வச்சுட்டு ஒரு 7-8 பேர் நாங்கள் வந்து திருமுறையை 12 திருமுறைகளையும் மூலத்தோடு நாங்கள் படித்து திருமந்திரத்துக்கு உரையோட பொருள் சொன்னோம். அது ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா எங்கேயும் கோயிலும் போக முடியல, வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி நம்ம பொழுத போக்குறது இல்லாமல் சிவப்பொழுதா காலையில் 1 மணி நேரம் மாலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் இந்த திருமுறையிலேயே தோய்ந்து கிடந்தோம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு பாடலுக்கும் கருத்து சொல்வார்கள். சேகர் அவர்கள் 2 பேருமே 2 தூண்கள் போல எங்களுக்கு அறிவுரை சொல்வதோ அந்த கருத்துரை சொல்வதோ அந்த மாதிரியான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறவர். எந்த ஒரு சந்தேகத்தை கேட்டாலும் அதில் அவர் நாங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் சான்று இருக்கிறதா, சேக்கிழார் புராணத்தில் சான்று இருந்தால் அது உண்மை, சேக்கிழார் புராணத்தில் பதிவு இல்லை என்றால் அது நான் அந்த கருத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சேக்கிழார் மேலே தனி அன்பு படைத்தவர். அந்த வகையில் ஐயா அவர்கள் இன்று சொல்லும் போது கூட அந்த சேக்கிழார் புராணத்திலேருந்து ஒரு பாடல் சொன்னார்கள். அப்புறம் வந்து இன்னொரு மிக அருமையான கருத்து, திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் உள்ள கருத்து, அது அடிப்படை கருத்து என்னன்னா, அந்த அம்மா வந்து கடவுளே கணவனாக வேண்டும் என்று அந்த ஆண்டாள் அம்மையார் நினைத்தார்கள். கண்ணனே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று. ஆனால் நம் திருவம்பாவையிலே மகளிர் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கவில்லை. ஏனால் அவர்கள் இறைவனை எப்படி நம் கணவனாக அடைய முடியும் என்ற எண்ணங்கள். அதற்கு மேலாக இறைவனுடைய அடியார்கள் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று அந்த திருவம்பாவையில் இருக்க மகளிர்கள் சொன்னார்கள் என்றால் அவருடைய பண்பு அன்பு எத்தகையது, அவர்கள் அறிவு எத்தகையது என்று நாம் மேற்கொள்ளலாம். ஏன்னா இந்த திருவாசகத்தில் வந்து சன்மார்க்க நெறியில் வருகிறது. அது என்ன, ஆண்டவனை நாயன் நாயகி பாவமாக மணிவாசல் படுத்துகிறேன்னு சொல்லுண்டு. அதனால் அவர் வந்து அந்த எப்படி விரும்புகிறாருன்னா, சிவனை விட சிவனடியார்களுக்கு தான் மதிப்பு. அதனால் சிவனடியார்களே எங்கள் கணவனாக வர வேண்டும் என்ற சொன்ன கருத்து மிக ஈர்ப்புடையதாக இருந்தது. அடுத்து அவர் சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த முதல்ல எடுத்தோன்னே தீர்த்தன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஏன்னா நம்ம மும்மலை கட்டு நம் பிறவி எடுத்தது இந்த உடல் தடையாக இருக்குது. இந்த காரைக்கால் அம்மையார் கதை வேறு சொன்னாங்க. இந்த காரைக்கால் அம்மையார் என்னென்னா, வந்து பெண்கள் வந்து அழகு வந்து கணவன் மட்டுமே ரசிக்க வேண்டும் என்று எண்ணம் படித்தவர்கள். நமக்கு கணவன் இல்லை,
நமக்கு கணவன் நம்மை விட்டு சென்று விட்டான், இனி அவனோடு நம்ம சேருவதற்கு வழியில்லை என்று உணர்வு வந்தோடு அவர் இறைவனிடம் வேண்டுகிறது. என்ன வேண்டுகிறார்? என் உடல் மனப்பையெல்லாம் போய் நான் பெய்யுருவ வேண்டும் என்று வேண்டுகிறார். அந்த மாதிரியான உறப்பு மிகுந்த சிவனை ஆண்டவனாக தனக்கு வழிபடு பொருளாக நினைத்த காரைக்கால் அம்மையாரை சொல்லி மிக அருமையாக ஆரம்பித்தார். இந்த தில்லை தீர்த்தன் அப்படிங்கிற போது தில்லையில் அவர் தில்லையாடுகிறார். இந்த 5 வயதை விளையாட்டாக, நேற்று கூட நான் சொன்ன பாட்டில் அதே வார்த்தை தான் வரும். அவர்களும் விளையாட்டில்னு வரும்போது சிவன் 5 வயதில் ரொம்ப விளையாட்டாக செய்வான். நமக்கு ஒரு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் எண்குணத்தான், 8 குணங்களை உடையவன், அளப்பரிய காரியங்களை செய்வன், பேரறிவு கொண்டவன், பேரறிவாளன், பெருங்கருணையாளன் என்று அவன் சிவபெருமானுக்கு பேர் உண்டு. அந்த மாதிரி அவர் அந்த 5 வயதில் மிக எளிதாக, மிக அருமையாக, விளையாட்டாக செய்கின்ற வல்லமை படித்த அந்த சிவபெருமானை பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். இது மாதிரி மூர்த்தி, தீர்த்தம், தலம் அந்த மாதிரி நம்ம அதில் குறிப்பிட்டிருக்கார்கள் என்று சொன்னார்கள். திருப்பரந்துறையில் ஆண்டவனே ஆயிட்டாங்க. காந்தம் ஈர்த்து கொண்ட மாதிரி, அவர் இரும்பு மாதிரி. ஏன்னா அவர் அமைச்சர் பணியில் இருக்காரு. குதிரை வாங்க செல்லும் போது திருப்பரந்துறை வரை ஒரு சக்தி அவரை ஈர்த்தது. அதான் அந்த ஆண்டவன் காந்தமாக நின்று அந்த குருந்த மரத்தடியில இருந்து அந்தணனாக சில அடியார் பெருமக்களுக்கு ஓதுவதாக காட்சி. இவர் பார்க்கிறார், அவரை ஈர்த்தார், அங்கு சென்றார். அங்குதான் அவருக்கு திருவடி தீட்சையே கிடைச்சது. தீட்சைன்னா அவருடைய தீய மலங்களை நீக்குவது. தீட்சை என்றால் கொடுப்பது, அருளை கொடுப்பது. அதான் தீட்சைமாங்க. தீட்சையில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய தீட்சை இருக்குது. அது முக்கியமான தீட்சை, சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை அப்படிலாம் இருக்குது. தீட்சை வாங்கினவங்க தான் இறைவனை அந்த முறையில் வழிபடணும் அப்படின்லாம் ஒரு சில அந்த சிவனடியார்களுக்கு அந்த சைவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதெல்லாம் இப்போ நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்டில் போகிறது, அதனால் வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்திலே அவர் எதுக்கு திருவண்ணாமலை சென்றார். மற்ற நம்ம ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரரை போல பல தல யாத்திரைகளை செய்யல. குறிப்பாக ஒரு 5-6 தலத்துக்கு அவர் போயிருக்கார். ரொம்ப மிகப்பெரிய தலத்துலாம் போகல. உத்தரகோசம், மங்கையும், திருப்பெருந்துறை, திருவண்ணாமலை, தில்லை, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அவர் இருந்திருக்கார். அவருடைய ஈடுபாடு ஐயா சொன்ன மாதிரி அழுதா யானை பெறலாமே, அழுது இறைவனடி பெற்றவர் என்ற பெயர் உண்டு மாணிக்க வாசகருக்கு. இதில் என்னென்னா, 4 பெருமக்களுக்கும் அவருடைய பெயரே நமசிவாயவாக இருந்தது. எப்படின்னா, அந்த புள்ளியுள்ள மணிவாசகத்தில் இரு எடுத்துட்டிங்கன்னா மணிவாசக வரும். ஏன்னா புள்ளி எழுத்து எடுத்துட்டா அவங்க எழுத்து 5 எழுத்து தான் இருக்கும். இந்த சைவர்கள் அந்த 5 எழுத்தை கொண்டவர்கள். அவங்க பேரிலேயே 5 எழுத்து இருக்கு. ஞானசம்பந்தர் ஆகட்டும், திருநாவுக்கரசு ஆகட்டும், நாவுக்கரசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 5 எழுத்து. ஞானசம்பந்தன் பார்த்தீங்கன்னா 5 எழுத்து. இதில் 5 எழுத்து. அவங்களுக்கு இறைவனே அவர்கள் அந்த அருள் செய்திருக்கிறான். அந்த திருநாமத்திலேயே அவருக்கு அருள் செய்திருக்கிறான். 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கிறான். 5 எழுத்து மந்திரத்தை ஓதினால் நான் உய்வு பெறலாம் என்ற ஒரு கருத்து மிக அழகாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அவர் ஆழங்கால் பாக்கி சொன்ன ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம் கூட பேசலாம், ஒரு வரிக்கே பேசலாம். ஆனால் அந்த நேரம் கருத்தி ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளேயே வேற எந்த உதாரணமும் சொல்லாமல் அந்த திருவாசத்துக்குள்ளேயே, திருவம்பாய்க்குள்ளேயே, அந்த பாடலுக்குள்ளேயே இருந்து அரை மணி நேரம் அவர் உரையை சொன்னார் என்பது மிக சிறப்பானது. ஏன்னா சப்ஜெக்டோடு சில பேர் வெளியெல்லாம் உலாவிட்டு வருவாங்க. டீவியேஷன் ஃப்ரம் தி பாத். நம்ம அந்த வேலையை விட்டு பந்த காலம் பிடிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம நண்பர் ஒருத்தர். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே அது சம்பந்தப்பட்டமான சைவ செய்திகளை, சிவ செய்திகளை மிக சிறப்பாக அன்னார் சொன்னார். அவர் எனக்கு குரு மாதிரி தான், ஒரு மாதிரி இல்லை, குரு மாதிரி. மாணிக்கவாசகர் பெருமான் எப்படி சிவனை ஆட்கொண்டார், அவர் என்னை ஆட்கொண்டார். அந்த வழியிலே அவருடைய சிறப்புத்தன்மையை சொல்லி மிக சிறப்பான உரை செய்த அன்னாருக்கு சிவநேய சார்பாக நன்றியும் சொல்லி, இந்த ஆலயத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி இப்பொழுது சிவநேய சார்பாக சிறப்பு செய்வார்கள். ஐயா பேசும்போது குறிப்பிட்டார், சிவனடியார்களுக்கெல்லாம் 5 எழுத்தில் தான் இருக்கணும். ஈசநேசன் மகஸ்ரீன்னு நான் 8 எழுத்து வச்சிருக்கேன். ஏன் கொஞ்சம் யோசனை பண்ணேன், அப்படியெல்லாம் ஒன்றும் காணும். ஈசநேசன் நீங்கள் பாருங்கள் 5 எழுத்து தான். மகஸ்ரீ 3 எழுத்து. ஏன்னா அதற்கு உள்ள கீழ்ப்பட்ட நிலையிலே திருமால், பிரம்மா, ருத்ரன்
இந்த 3 பேர் இருந்தால் சரியாயிடும். எல்லாரையும் சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. சிவம் 3, அவர்களுக்கு செய்கின்ற அருளாளர்கள் 3, அதற்கு பிறகு அடியாளர்கள். இப்படியாக நான் நாளைக்கு பேசுகிறேன் என்பதை மீண்டும் உங்களிடம் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய உரை எல்லோரிடமும் போய் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு அருகாலையில் இருப்பவர்களுக்கும் யாரோ ஒருத்தர் பேசுகிறாரானாவது சொல்லி நீங்கள் கூப்பிட்டுட்டு வாங்க. நிறைய கேட்க வைக்கலாம். சிவனுடைய அந்த அருள் செய்திகளை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கும் ஆனந்தம், எங்களுக்கும் ஆனந்தம். சிவனேய பேரையினுடைய எண்ணம் அதுதான். அதனால் நாளைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான செய்தியும் நான் சொல்லணும். வெறும் பேச்சு மட்டுமல்ல, சிறு சிறு நடனங்களையும் அந்த நேரத்திற்குள்ளே அமைத்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருப்பதால் அதையும் நான் நாளைக்கு அதை பற்றி அறிவிக்கலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் அதையும் கண்டால் நீங்கள் இதை முடித்தவுடனே நடன நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தர்மலிங்கேஸ்வரனுடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக அதை செய்வதற்கு முன்பாக இப்பொழுது இவருக்கு நமது சிவநேய பேரவையின் துணை செயலாளர் சால்வை அணிவிப்பார். சாமி கோவிந்தராசனார் பொன்மாலை அணிவிக்கிறார். அவருக்கு நூலும் வழங்கப்படுகிறது. இப்பொழுது ஆலயத்தின் சார்பாக திரு நடராசனார் அவர்கள் மாலை அணிவித்து செயலாளர் அவர்கள் செயல்படுகிறார்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த இடத்திலே நீங்கள் அனைவரும் அமர்ந்து ஆனந்தத்தோடு எங்கள் உரையை கேட்டு இன்புற்றதற்கு நன்றியை கூறிக்கொண்டு வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கனோங்க நற்றவர் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.